சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு அந்த பார்லர் அம்மாவை நம்ம சும்மாவே விடக்கூடாது மீனா. இந்த குடும்பத்தை இருந்து ஒன்று பிரித்து எங்கள் அப்பாவுக்கு அடிப்படை வச்சு அந்த பார்லர் அம்மா ரொம்பவே நம்மளுடைய பொறுமையை சோதிச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் அந்த பார்லர் அம்மாவை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு அவளை வெட்டி போட்டுட்டு கூட நான் ஜெயிலுக்கு போகிறேம்மா, அந்த அளவுக்கு அவன் மேலே எனக்கு கோபமாக வருது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்துலையும் என்னை முட்டாளாக ஆக்கிக்கிட்டே இருக்காமா. நானும் வெகுலியா யார் என்ன சொன்னாலையும் நம்பி தொலைச்சிடுறேன். அதனால் அவளை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் ஏதாவது அவசரப்பட்டு ஏடா குடும்பம் ஏதாவது பண்ணி வைக்க போகிறேன். அதையும் அந்த பார்லர் அம்மா அதுக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணிக்கோ, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு அவளுக்கு இவங்க 2 பேரும் தான் சரியாக வருவாங்க, நீ அமைதியாக இரு மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயா மீனா பக்கம் பேசின உடனே மீனா ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா யோகினி ஆல்ரெடி கிருஷா பார்க்கறதுக்காக வீட்டோட அட்ரஸை அனுப்பி விட்டுருக்காங்க. அதனால் அதே அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே ரோகிணி முத்துவையும் மீனாவையும் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரோகிணியோட கணத்துலேயே பலார் பலார்னு விட்டுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.